நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, உடலில் ஏற்படும் வலி குறித்து, அந்த வலி நீங்குவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான், மேலும் அவனே என்னை மரணிக்கச் செய்கிறான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிக்கிறான் என்று நபியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் நபி அவர்களை கூறச் சொல்கிறான். அல்லாஹுதான் நமக்கு நோயை தருகிறான், நோயிலிருந்து அல்லாஹுதான் நம்மை குணப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா அவன் தரக்கூடிய வியாதிகள் அனைத்துமே நமக்கு சோதனையாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் நோயை கொடுத்து மூமினை சோதித்தாலும், நோயால் வியாதியால் சோதிக்கப்படும் மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. நோயால் சோதிக்கப்படும் மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைப்பதோடு மன்னிப்பும் கிடைக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவனுக்கு நன்மையை எழுதுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வலி என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சோதனையான ஒன்று. உடம்பில் வலி ஏற்படுவது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு உடலில் வலி ஏற்படுகிறது ஒரு பெரும் சோதனையான ஒன்றாக இருக்கிறது. கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி உட்பட பல வலிகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வலி வந்தால் நாம் என்ன துஆவை ஓத வேண்டும்? வலி வந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறை என்ன என்பதை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். வலிவந்த இடத்தில் கையை வைத்து ஓத வேண்டிய ஒரு அற்புதமான துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இது ஹதீஸில் எப்படி வருகிறது என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. உஸ்மான் இப்னு அபில் ஆசி சகஃபி என்ற ஒரு நபித்தோழர், அந்த உஸ்மான் இப்னு அபில் ஆசி சகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஃப கால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை. நபி அவர்களிடத்தில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், அன்னஹு ஷக்கா இலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅன் யஜிதுஹு ஃபீ ஜஸதிஹி முந்து அஸ்லம ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅ யதக்க அலல்லதி தஅல்லம மின் ஜஸதிக வகுல் பிஸ்மில்லாஹி சலாசன் வகுல் சபுஅ மர்ராத்தின் அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதீர். இந்த ஹதீஸில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, உஸ்மான் பின் அபில் ஆஸ் அசகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை தழுவியது முதல் எனது உடலில் வலி ஏற்பட்டுள்ளதாக அவர் முறையிடுகிறார். தான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து தன்னுடைய உடலில் வலி ஏற்பட்டுள்ளதாக அவர் முறையிடுகிறார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் உமது உடலில் வலி உள்ள இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை கூறிவிட்டு பிறகு 7 தடவை அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி
மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிரு என்று சொல்வீராக என்று நபி அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். நம்முடைய உடலில் எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்ல வேண்டும். பிறகு அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிரு என்று சொல்ல வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நான் அல்லாஹுவிடம் அவனது ஆற்றலை முன்வைத்து நான் தற்போது உணர்கின்ற தீமையிலிருந்தும் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என நான் அஞ்சுகிற தீமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அற்புதமான ஒரு பிரார்த்தனையை வழிவந்த இடத்தில் கை வைத்து ஓதினால், இந்த அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நிவாரணத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் கேட்கின்றார்கள், சிலருக்கு வலி வந்தால் எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதினால் சரியாகி விடுமா, இந்த துவாவை ஓதினால் வலி உடனே குணமாகி விடுமா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக அல்லாஹ் தான் நோயை தருகிறான், நோயிலிருந்து அல்லாஹ் தான் நம்மை குணப்படுத்துகிறான். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இதை நீங்கள் இது ஓதியவுடன் உங்களுக்கு வலி குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நிச்சயமாக இதை ஓதியதின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். அதே நேரத்தில் இதை ஓதினாலும் கூட நீங்கள் மருந்து மாத்திரை உட்கொண்டு முறையாக சிகிச்சை எடுத்த பிறகு வலி உங்களுக்கு குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அதன் பிரகாரம் நடக்கும். அப்போ இதை ஓதுங்கன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் கேட்கும்போது வலி உள்ள இடத்துல கை வச்சு இதை ஓது, பிஸ்மில்லா 3 வாட்டி ஓது, அவுது பில்லாஹி வ குதுரத்திஹி என்ற இந்த துவாவை 7 முறை ஓதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறையும் 7 முறையும் கை வச்சு ஓதத்தான் சொன்னாங்களே தவிர மருத்துவம் பார்க்க தேவையில்லை, சிகிச்சை எடுக்க தேவையில்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லைன்னு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லவில்லை. அப்போ இதை நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வலி உள்ள இடத்துல கை வச்சு ஓதினால் அல்லாஹ் நிச்சயமாக நிவாரணத்தை தருகிறான். அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று நாம் இதை ஓதியதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மருத்துவமனைக்கு சென்ற பிறகு சிகிச்சை எடுத்த பிறகுதான் வலி குணமாகும் என்று அல்லாஹ் நாடினால் அதன் பிரகாரம் நடக்கும். நிச்சயமாக நாம் எடுக்கும் மருந்து மாத்திரைகளால், நாம் உட்கொள்கிற மருந்துகளால் நமக்கு நிவாரணம் கிடைப்பதில்லை. நிவாரணம் என்பது நம்மை படைத்த அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வே நமக்கு நிவாரணத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாவை நாம் ஓத வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி